ஒன்றும் இல்லை, கர்த்தர் வருகை சமீபமாயிருச்சான், ஆகையால் திருமணம் செய்யாதே என்று சொல்லுகிறார்கள். சரி, கர்த்தர் வருகை தான் சமீபமாயிருச்சே, இந்த சரீரத்தை விட்டு ஆவிக்குரிய சரீரத்தை தரித்து கொள்ள போறீங்கல்ல, அப்ப சாப்பிடாம இருங்களேன். அடுத்தது சொல்லுவாங்க, விதவை ஆயிட்டனா திருமணம் செய்து கொள்ளாத, மறுமணம் செய்து கொள்ளாத. ஏன்னா பவுல் சொல்லியிருக்கார், விதவைகள் அப்படியே இருந்துட்டா கர்த்தருக்கு பரிசுத்தமாயும் கர்த்தருக்கு பிரியமாயும் வாழ முடியும். ஆகவே விதவைகள் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பது நல்ல காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? திருமணம் ஆகி திருமண முறிவு ஏற்பட்டவர்கள் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறார். நீங்க ஆவியில பலன் உள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அந்த மாய்மாலத்தை குறித்து ஆரம்பித்ததை தொடர போகிறோம். சரி, மாய்மாலம் எப்படி நம் வாழ்க்கையில வரலாம்? தேவனுடைய பேரை நான் சொல்லுகிறேன், ஆனால் அவருக்கேற்ற வழிகளில் நடக்காமல் நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நடந்தால் அல்லது உலகத்தின் வழிகளிலே நடந்தால் அது என்னவா இருக்கிறது? மாய்மாலமாய் இருக்கிறது. அந்த மாய்மாலம் என்னை எங்க கொண்டு போய் விட்டுரும்? ஆவிக்குரிய மரணத்துல என்னை கொண்டு போய் விட்டுரும். வாய் கர்த்தருக்கு சமீபமாயும் இருதயம் கர்த்தருக்கு தூரமாயும் இருந்தால் நிச்சயமாகவே ஒரு மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய மரணம் என்பதுதான் நேரிடும் என்பது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக அந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆங்கிலத்தில் இருக்கு, பட் தமிழ்ல 2ஆம் வசனம். ஸோ 1 தீமோத்தேயு 4:2, 1 Timothy 4:3 இன் இங்கிலீஷ் வாசிக்கலாம். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ஓகே, என்ன செய்வாங்களா? 2 விஷயத்துல தாக்குவாங்கன்னு சொன்னேன். அது யாரை தாக்குவாங்க? முக்கியமா விசுவாசிக்கிறவர்களையும் சத்தியத்தை அறிகிற அறிவை உடையவர்கள். நல்லா கவனிங்க, யார் யார் தாக்கப்படுறா? உலகத்தில் இருக்கிறவன் இல்ல, சத்தியத்தை அறியாதவன் இல்ல, சத்தியத்தை அறிந்து கர்த்தரை நோக்கி நடை போட்டுட்டு இருக்கீங்க, சத்தியத்தை அறிந்து கர்த்தருடைய வழியில நடை போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா யூ ஆர் த டெவில்ஸ் டார்கெட். ஹல்லேலூயா. வழங்குதா? நான் இன்னைக்கு சொல்ல போற நிறைய காரியங்கள் இன்னைக்கு இந்த ஆராதனையின் முடிவில் நம்ம இருதயத்தை ஊற்றி ஒரு காரியத்துக்கு, ரொம்ப முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்க போறோம். ரைட்? எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? இதை விட ஒரு சிறந்த ஊழியம் நம்ம செய்ய முடியாதுங்க. ஒன்று கூடி சபையா ஆண்டவருடைய சமூகத்துல தேவன் காண்பிக்கிற காரியத்துக்காக இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் இது நிமித்தமா. ஹல்லேலூயா. So we are going to do that. நல்லா கவனிங்க, இங்க சொல்றாரு, சத்தியத்தை அறிகிற அறிவை உடையவர்களும் விசுவாசிகளும் டார்கெட். பிசாசுக்கு என்ன விஷயத்துல டார்கெட் பண்றான்? 2 விஷயம். அடிப்படையானது சாப்பாடு விஷயத்துல, அதை பத்தி நிறைய பேசிட்டோம் போன வாரம். இன்னைக்கு அடுத்த விஷயத்துக்கு போறோம். இதுல விவாகம் இல்லாது இருக்கும்படியாக. ஸோ விவாகம் எதற்காக? ஆண்டவர் மனுஷனுக்கு அடிப்படை தேவை கம்பானியன்ஷிப் என்பதை கண்டது மட்டுமல்ல, தேவனுக்கு அதுல இன்னொரு முக்கியமான நோக்கம் இருந்தது. அதுக்கு வரேன் நான். பட் இங்க சொல்லுது, விவாகம் இல்லாது இருக்கும்படியாக யார் கட்டளையிடுவார்? தீமோத்தேயு 4:1 வாஸ்தவம். 1 தீமோத்தேயு 4:1 மாயக்காரர் எழும்பி, மாய்மாலம் செய்கிறவர்கள் எழும்பி என்ன செய்வாங்களாம்? அவங்களுடைய மாய்மாலமான போதனைகளினாலே ஜனங்களை வஞ்சிப்பார்களாம். என்ன சொல்வாங்க? விவாகம் இல்லாமல் இருக்கணும். ஏன் விவாகம் இல்லாமல் இருக்கணும்? 1 பவுல் சொன்னாரு. 2வது காலம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வருகை சமீபமாயிருச்சு. அதனால இப்போ போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ போய் தேவையில்லாம. நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை இந்த சபையில எனக்கு அந்த மாதிரி கேள்வி வந்ததில்லை, ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, எத்தனையோ வாலிபர்கள் என்னிடத்தில் கேட்ட கேள்வி வெளியில போற இடத்துல கேட்டிருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. நாங்க திருமணம் பண்ண வேண்டான்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க, ஊழியக்காரங்க அட்வைஸ் பண்றாங்க. ஏமா அப்படி அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டாக்கா, உனக்கு அப்படி அழைப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரா? இல்லை. எதுக்காக சொல்றாங்க? அப்போ
ஒன்றும் இல்லை, கர்த்தர் வருகை சமீபமாயிருச்சான், ஆகையால் திருமணம் செய்யாதே என்று சொல்லுகிறார்கள். சரி, கர்த்தர் வருகை தான் சமீபமாயிருச்சே, இந்த சரீரத்தை விட்டு ஆவிக்குரிய சரீரத்தை தரித்து கொள்ள போறீங்கல்ல, அப்ப சாப்பிடாம இருங்களேன். அதை விடுவீங்களா? அதை மட்டும் விடமாட்டோம் இல்லையா? இதுதான் மாய்மாலோன்றது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியம்? புரியுதா? திருமணம் பண்ணாது இருக்க, ஏன் திருமணம் செய்யாத? ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருச்சு. நீ திருமணம் செய்யாட்டி தான் ஆண்டவருக்காக நீ உத்தமமாய் வாழ முடியும். பவுல் சொன்னாராம். பவுல் சொல்றாரு, எல்லாரும் என்னை போல இருக்க நான் விரும்புகிறேன், ஆகிலும் நான் என்ன சொல்லுகிறேன்? 1 கொரிந்தியர் 7:7. எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. ஓகே, என்ன சொல்றார் பவுல்? அவனவனுக்குரிய வரம் உண்டு. எத்தனை பேர் அக்டோபர் 31 வந்தீங்களோ, நான் இந்த வரம் என்ற வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது கரிஸ்மா என்று சொல்லி கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கரிஸ்மா என்ற வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் 25 வித்தியாசமான காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா, இந்த கரிஸ்மா அல்லது வரம் என்பது ஆவிக்குரிய 9 வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5 ஊழிய வரங்கள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர், இவர்களை குறித்தும் அந்த கரிஸ்மா, கிருபா, வரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தை தான் இந்த வசனத்தில் வருது. என்ன சொல்றார் பவுல்? அது ஒரு வரம், அவனவனுக்குரிய வரம், தேவனால் அருளப்பட்ட வரம் உண்டு. எல்லாரும் என்னை போல இருந்துட்டா நல்லா இருக்கும், திருமணம் இல்லாமல் ஓடி ஓடி ஊழியம் செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா அவரவருக்குரிய வரம் உண்டு. ரெண்டாவதாக, எங்க திருமணம் செய்யாமல் இருக்க கட்டளையிடுவார்கள். அடுத்தது சொல்லுவாங்க, விதவை ஆயிட்டனா திருமணம் செய்து கொள்ளாத, மறுமணம் செய்து கொள்ளாத. ஏன்னா பவுல் சொல்லியிருக்கார், விதவைகள் அப்படியே இருந்துட்டா கர்த்தருக்கு பரிசுத்தமாயும் கர்த்தருக்கு பிரியமாயும் வாழ முடியும். ஆகவே விதவைகள் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பது நல்ல காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இது சரீர பிரகாரமானது, ஆனால் அதுக்குரிய ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்கு நான் வரேன். முதலாவது வாசிக்கலாம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. ஓகே, சோ ஒரு பெண் as long as her husband is alive, தன் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும், தயவு செய்து நல்லா கவனிங்க, நாங்கள் விதவையும் அல்ல, எங்களுக்கு இது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யோசித்துட்டு விட்டுறாதீங்க. நான் இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஆவிக்குரிய கருத்து இருக்குது. இதில் நிறைய பேர் மாய்மாலத்தில் மாட்டிக்கொள்வோம். ஸோ பி கேர்ஃபுல், நான் சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பெண்ணுடைய கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யப்பட்டிருக்கா? அவரோடு கூட செய்து கொண்ட திருமண உடன்படிக்கையினாலே அவருடன் என்ன செய்யப்பட்டிருக்கிறாள்னா கட்டப்பட்டிருக்கிறாள். ஸோ as long as he is alive, அவள் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ரைட்? அந்த உடன்படிக்கையில் அவரோடு இணைந்திருக்கிற வரைக்கும் வேறு ஒருவரை என்ன செய்ய முடியாது? திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் மரிச்சு போயிட்டார். ஒருத்தர் மரித்த உடனே அந்த உடன்படிக்கை என்ன ஆயிருது? முடிவுக்கு வந்து விடுகிறது. ரைட்? ஒருத்தர் மரிச்சிட்டாங்கன்னா உடன்படிக்கை முடிவுக்கு வந்து விடுகிறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், மரித்த பின்பு தான் உடன்படிக்கை நிலைக்குதுன்னு நம்ம வாசித்தோம் பைபிளில். அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒருத்தர் மரிச்சதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஷேர் பண்ண வேண்டியது ஷேர் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரைட்? நான் சொன்னேன், அந்த மரணம் எதை குறிக்கிறதுனா சுயத்தினுடைய மரணம், அதுதான் உயிரோடு இருக்கும்போது. ஆனால் ஒருத்தர் மரிச்சிட்டாங்கன்னா 2 பேர் ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறாங்கன்னா அந்த உடன்படிக்கை என்ன செஞ்சிருச்சு? முடிவுக்கு வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சாரு, உடன்படிக்கை முடிவுக்கு வந்துருச்சா? ஏன் உடன்படிக்கை முடிவுக்கு வரல? அவர் மரித்தது மட்டுமல்ல, அடக்கம் பண்ணப்பட்டது மட்டுமல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்துட்டபடியினால அவரோடு கூட செய்த அந்த உடன்படிக்கை என்றென்றைக்கும் என்ன செய்து நிலைத்திருக்கிற உடன்படிக்கையாயிருக்கிறது, முடிவில்லாத உடன்படிக்கையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஓகே,
இப்போ 3வது காரியத்துக்கு வருவோம். இந்த 3வது காரியம் நான் பேசவே தேவையில்லை, ஏன்னா இதை பற்றி நிறைய பேசிட்டேன். ஆனால் இதையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா இதுலேயும் சில முக்கியமான காரியம் இருக்குது. முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, திருமணம் இல்லாதவர்கள் சொன்னேன், விதவைகள் சொன்னேன். இப்போ திருமணமாகி திருமண முறிவு ஏற்பட்டவர்கள் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா? இதில் நான் ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு பிசாசு எங்கே டார்கெட் வைக்கிறான்? குடும்பத்தை தான் டார்கெட் வைக்கிறான். சத்தியத்தை அறிகிறவர்களுடைய குடும்பங்களையும் விசுவாசிகளினுடைய குடும்பங்களையும் தான் இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? அதிகமாக டார்கெட் வச்சிட்டு இருக்கிறான். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவன் திருமணத்தை என்ன நோக்கத்தோடு ஏற்படுத்தினார்? பழைய ஏற்பாட்டு திருமணத்திற்கும் புதிய ஏற்பாட்டு திருமணத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 5 to 9 வரைக்கும். மார்க் சாப்டர் 10 verses 5 to 9. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இத நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஓகே, நல்லா கவனிங்க. இதுதான் தேவனுடைய ஆதியில இருந்தது, ஆதியாகமத்தில் இருந்ததும் இதுதான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதும் அதேதான். என்ன சொல்றாரு? மேரேஜ் இஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் அ லைஃப் டைம். திரும்ப சொல்லட்டுமா? திருமணம் என்பது ஒரு முறை வாழ்க்கை முழுவதற்கென்றும் செய்யப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. ஆனால் முறிந்து போது இந்த காலத்தில் அதுக்கு நான் பின்னாடி வரேன். அதை தயவுசெய்து அதை இப்போதைக்கு எடுக்காதீங்க. பட் காட்ஸ் பிளான் ஃபார் மேரேஜ், தேவன் திருமணங்களுக்கென்று வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்று சொன்னால், ஒரு முறைதான் வாழ்க்கை முழுவதற்கும் திருமணம். ரைட்? இப்போ பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை தான். பழைய ஏற்பாட்டில் எப்படிப்பட்ட உடன்படிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் சொல்லியிருந்தார், இந்த கோத்திரத்தில் தான் நீ திருமணம் பண்ணணும், உன்னுடைய குலத்துக்குள்ளே தான் நீ திருமணம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அங்கு சிம்பிளாக சொல்ல போனால் சுதந்திரங்கள் மாறி போக கூடாது. விளங்குதா? ஒருத்தருடைய சுதந்திரம் இன்னொருத்தருக்கு போயிடக்கூடாது. டிஸ்ப்ரப்போர்ஷனட் ஷேரிங் அங்கே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த கட்டளை கொடுத்துருந்தார். பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளே தங்கள் கோத்திரங்களுக்குள்ளே திருமணம் பண்ணுவார்கள். கோத்திரம் மாற்றி கூட பண்ணுவாங்க. கோத்திரம் மாற்றினா என்ன பண்ணக்கூடாது? சுதந்திரத்தை அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது மட்டும் ஆண்டவர் சொல்லியிருந்தார். ரைட்? இப்போ இந்த திருமணங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது அது வெறும் சரீர பிரகாரமான ஒரு உடன்படிக்கையாக மட்டுமே இருக்கிறத நம்ம காண்கிறோம். ரைட்? அந்த சரீர பிரகாரமான உடன்படிக்கை கணவனும் மனைவியும் இணையும் போது இரத்தத்தினாலே உண்டாகிற ஒரு உடன்படிக்கையாக இருந்தது, பிசிக்கல் கவனன்ட். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்போது நல்லா கவனிங்க, ஜஸ்ட் லைக் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் சரீர பிரகாரமான கிரியைகளினாலே உண்டானது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது புதிய ஏற்பாடு தேவனுடைய கிருபையினாலே உண்டான ஆவிக்குரிய ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது போலவே திருமணங்களும் இன்றைக்கு கிறிஸ்தவ திருமணங்கள் முக்கியமா மாம்சத்தின்படியானது மட்டுமல்ல, அது ஆவியின்படியான ஒரு திருமணமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1-4. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, மோசே உங்களுக்கு ஒரு சட்டத்தை எழுதி கொடுத்தாரு. எதனால எழுதி கொடுத்தாரு? உங்க இருதய கடினத்தின் நிமித்தமாக. உங்க இருதயம் ரொம்ப கடினமா இருக்கிறது என்பதனால மோசே ஒரு காரியத்தை கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார் மோசே? வாசிக்கலாம். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவள்
தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவி ஆகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்டு அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ள கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த மறுமணம் செய்யக்கூடாதுன்னு ஒரே கலாட்டா, ஒரே பேச்சு, ரைட், ஒரே வார்த்தை. நான் ஐ டோன்ட் ஹேவ் டு ஆன்சர் இட், பைபிளே ஆன்சர் பண்ணியது. பழைய உடன்படிக்கையிலே ஆண்டவர் சொன்னார், ஒரு புருஷன் மனைவியை தள்ளிவிட்டால், அந்த காரணத்தை நான் சொல்ல முடியாது, அந்த வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் சர்ச்சில். பட் சிம்பிளாக ஒன்றும் இல்லாத ஒரு காரணத்துக்கு கூட ஒரு ஹஸ்பண்ட் பழைய ஏற்பாட்டில் மனைவியை வந்து தள்ளி விடலாம். லட்சையான காரியம்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. பட் there are simple reasons for which he can push his wife away, put his wife away. வேணான்னு சொல்லி தள்ளிடலாம். இப்போ அவள் போயிட்டு இன்னொருத்தன் அவளை வந்து மணந்து கொண்டான் என்று வைத்து கொள்ளலாம். ஓகே, அதுவும் அந்த காலத்தில் சாத்தியமில்லை, ரொம்ப கடினமானது. நான் அதுக்கும் திரும்ப வரேன். அந்த தள்ளப்பட்ட பெண் வேறொருத்தனை என்ன செஞ்சிட்டா? மணந்து கொண்டாள். அப்போ ஆண்டவர் தான் சொல்கிறாரு, அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டவர் அதை தப்புன்னு சொல்லலை. எதை தப்புன்னு சொல்கிறாரு? சப்போஸ் அவள் திரும்ப திருமணம் செய்த அந்த நபர் மரித்தாலோ அல்லது அவர் தள்ளிட்டார் திரும்ப, இவ என்ன பண்ணக்கூடாதான்? திரும்ப முதல் தன்னை திருமணம் செய்த மனிதனிடத்தில் திரும்ப முடியாது. இன் அதர் வேர்ட்ஸ், சிம்பிளா சொல்ல போனா, இன் காட் சைட் டிவோர்ஸ் இஸ் பெர்மனன்ட். அந்த திருமண உறவின் முறிவு எப்படியா இருக்கிறது அவருடைய பார்வையில்? பர்மனன்ட். திரும்ப அதுகிட்ட போக முடியாது. அதனால தான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 1 Corinthians chapter 7 verses 10 and 11. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. விவாகம் பண்ணிட்டேனா இன்னைக்கு நடக்கிற மாதிரி இப்படி விட்டு சொடக்கூடுறதுக்குள்ள போய் கோர்ட்டில் நிற்கிறாங்க. இன்னைக்கு காலையில் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போனாங்க, தேங்க்யூ சிஸ்டர், இதை பேசுனதுக்காக நன்றி, எங்கள் குடும்பங்களில் நிற்கிறாங்க இப்படி, இப்போ நாங்கள் போய் சத்தியத்தை அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆசீர்வாத செய்தி சொன்னப்போ வராத சாட்சி இப்போ வருது, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன் இன்னைக்கு இதுதான் பிரதான பிரச்சனையாய் இருக்கிறது. நினச்சா அடுத்த நிமிஷம் போய் நிற்கிறது கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு. நான் கேட்குறேன், இப்படி எடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிரிஞ்சு போனீங்கன்னா ஆண்டவரோடு இருக்கிற உறவில் எப்படி இருப்பீங்க? காண்கிற மனுஷனை நேசிக்க முடியல, காண்கிற மனுஷனிடத்தில் நீங்கள் ஒற்றுமையாக ஒரு மனதோடு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து கணவன் மனைவியிடத்தில் அன்பு செலுத்தி இருக்க முடியலன்னா தேவனிடத்தில் how can you be obedient to God? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அதாவது நான் சொல்றது அந்த கொடூரமான கொடூரங்கள் செய்கிற காரியத்தெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்றது இன்னைக்கு ரொம்ப அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் எங்க போய் நிற்கிறாங்க? திருமணத்தை நான் முறித்து விடணும்னு நிற்கிறாங்க. தயவுசெய்து ஞாபகம் வைங்க, இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. பவுல் சொல்றாரு, ஒன்ஸ் யூ கெட் இன் டு இட், இட் இஸ் ஃபைனல். திரும்ப போக முடியவே முடியாது. ஆகவே அட்லீஸ்ட் பிரிந்துருங்க, ஆனால் என்ன செஞ்சிருங்க, ஒப்புரவாகிறதற்கு ட்ரை பண்ணுங்க. பர்மனண்ட்டாக பிச்சு போட்டுறாதீங்க அந்த உறவை. ஏன்னா தேவன் கொடுத்த உறவை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பிச்சிங்கன்னா. நான் சொல்லிட்டேன், ரெண்டு பேர் கிறிஸ்து சொன்னது போல இருவர் ஒருவராய் மாறும்போது, ஒரே மாம்சமாய் அவருடைய பார்வையில் இருக்கும்போது, உங்கள் சரீரம் உங்கள் மாம்சம் ரைட், உங்கள் ஃப்ளஷை கொண்டு போய் ரெண்டாக வெட்டினோன்னா என்னங்க ஆகும்? உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களை பாதியாக துண்டாக வெட்டிட்டோம், என்ன ஆகும்? உயிரோடு இருப்பீங்களா அதுக்கப்புறம்?
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருமண முறிவுகள் எங்கேயோ ஒரு மரணத்தை ஏற்படுத்தத்தான் செய்கிறது. உள்ளான மனுஷன்ல ஒரு மரணத்தை ஏற்படுத்தத்தான் செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் சீக்கிங் காட்ஸ் ஹெல்ப், தேவனுடைய உதவியை நாடி சீர் செய்யத்தான் பார்க்கணுமே தவிர ஈஸியாக பிச்சு போட்டு போயிடலாம். ஆனால் அங்கே மரணம் ஏற்படத்தான் செய்யும். விளங்குதா? ரைட். இப்போது இந்த தள்ளப்பட்டவங்க, நான் அந்த இஷ்யூவும் சொல்லிடணும், இல்லைன்னா என்னைய வந்து தப்பு சொல்லிடுவீங்க நாளைக்கு. நாங்கள் ஒரு தப்பும் பண்ணலை, தள்ளப்பட்டுட்டோம், தள்ளப்பட்ட நாங்கள் வந்து பாவியாக மாறிட்டோமா அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பாவி இல்லை. மேபி நீங்கள் செய்யாத தவறு, நீங்கள் ஒரு திருமண உறவில் இருக்கணும்னு நினச்சும் நீங்கள் தள்ளப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த தள்ளப்படுதலின் காயம் ரொம்ப பயங்கரன்றதுனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தள்ளப்படாமல் ஒப்புரவாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தள்ளி விடாமல் ட்ரை டு ரெக்கன்சைல் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அந்த ரெக்கன்சிலேஷன் வரல, ஆயிடுச்சு, பிரித்து விட்டாங்க, பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? உலகம் எங்களை எப்படி பட்டம் சாட்டுதுன்னா இதுதான் பட்டம் சாட்டுறாங்க இன்றைக்கி. திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன்ட். இதை பற்றி 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி பேசின உடனே வந்த ஃபோன் கால்ஸை பார்த்தா இதுதான் மனுஷருடைய சிந்தையில் இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே இதற்கும் ஒரு விளக்கத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். மத்தேயு 5:32. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். ஓகே, நல்லா என்னைய கவனிங்க. ஏன்னா யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து கேட்டா நீங்க தெளிவா அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். எத்தனை பேர் வந்து தொடர்ந்து நானே அட்வைஸ் வாங்கிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்க போல நான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ரைட்? ஓகே, இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டு போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அங்கே சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னார்? தன் மனைவியிடத்தில் லட்சையான ஒன்று. நான் சொன்னேன் அது ஒரு அற்பமான காரியமாக கூட இருக்கலாம். அவன் என்ன செய்யலாம்? பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின்படி தன் மனைவியை தள்ளி விட்டுறலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, வேசித்தன முகாந்திரம் இருந்தால் ஒழிய, விபச்சாரம் அங்கே இருந்தால் ஒழிய ஒருவன் தன் மனைவியை விட்டு என்ன செய்யக்கூடாதாம்? பிரிந்து போகக்கூடாது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும். பவுல் சொல்றாரு, வேசியுடன் இணைந்து இருக்கிறவன் அவளுடனே ஒரே ஆவியா இருக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? டு ப்ரொடெக்ட் ஹிஸ் சில்ட்ரன். வேசித்தன ஆவி உடைய ஒருத்தர் இருந்தா அவங்களோட நீ இணைந்திருந்தா நீ வேசித்தன ஆவியினால பாதிக்கப்பட்டுருவ. ஸோ யூ ஆர் அலவுட் டு செப்பரேட் ஃப்ரம் தெம். ரைட்? இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபை தள்ளிட்டாரு, ஆனால் அவங்க வந்து பாவமே பண்ணலைன்னா கூட அவங்க விபச்சாரியாம். இதுதான் பெரும்பாலான பரிசேய சதுசேய கூட்டம் சொல்லுகிற காரியம். இதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட்? அவங்க தப்பே பண்ணலைன்னா கூட அவங்க யாராமா? விபச்சாரியா. ஏன்னா மத்தேயு 5:32 சொல்லியிருக்கான். மத்தேயு 5:32 திரும்ப நல்லா எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிங்க. என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான் சொல்லி இருக்குதே தவிர அவள் விபச்சாரி என்று ஆண்டவர் அவளுக்கு பட்டம் கட்டல.